ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோ நான் நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் வாசிக்கிறதுல ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் கிராமத்து குழந்தைகள் நசீரிடம் படிக உருண்டையை எடுத்து சென்றனர். அதாவது ஒரு நாள் இந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் நசீர் அப்படிங்கிற பையன்கிட்ட அந்த படிக உருண்டை, அதாவது கிறிஸ்டல் பாலை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே, ஒரு நாள், த சில்ட்ரன் ஆஃப் த வில்லேஜ், அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் டுக் த கிறிஸ்டல் பால் டு நசீர். அதான் என்னென்னா, அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்துக்கொண்டு நசீர் கிட்ட கொடுக்குறாங்க. டுக் த யார் எடுக்கிறாங்க? சில்ட்ரன். இந்த கிராமத்தில் உள்ள சில்ட்ரன் டுக் த கிறிஸ்டல் பால், அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்துக்கொண்டு போய் நசீர் கிட்ட கொடுக்குறாங்க. டூ நசீர், டூங்கிறது இங்கே என்னென்னா சேரும் இடத்தை குறிக்குது. யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க? நசீர் கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க அந்த கிறிஸ்டல் பாலை, சரியா? அடுத்த சென்டென்ஸு, குழந்தைகள் நசீரிடம் எங்களுக்கு ஒரு சிறிய கிராமம் இருந்தபோது நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தைகள் நசீர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன கிராமமாக இருந்தப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? குழந்தைங்கள். யார்கிட்ட? நசீர்கிட்ட. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? the children said to நசீர். the children சொல்கிறாங்க நசீர்கிட்ட, when we had a small village, நாங்கள் சிறிய கிராமமாக இருந்தபோது, we all were happy and joyful, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தோம். when we had a small village, சிறிய கிராமமாக இருந்தப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, பெற்றோர்களும் பேசினர். அவங்களோட அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாக்களும் நசீர்கிட்ட பேசுகிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் ஒரு விதத்தில் நாங்களும் அனைவரும் மகிழ்ச்சியற்றவர்கள், நாங்களும் சந்தோஷமாகவே இல்லை ஒரு விதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஸ்போக். அந்த பேரண்ட்ஸும் அந்த நசீர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே செட், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் ஒன் வே ஆர் அனதர், ஒரு விதத்தில், நாங்களும், ஆல் ஆஃப் அஸ் ஆர் அன்ஹாப்பி, நாங்களும் ஒரு விதத்தில் சந்தோஷமற்றவர்களாக தான் இப்போ இருக்கிறோம், சந்தோஷமே இல்லாமல் தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, ஆடம்பரமான அரண்மனைகள் மற்றும் நகைகள் எங்களுக்கு வலியை மட்டுமே தருகின்றன. ஆடம்பரமான, அதாவது லக்ஸுரியான அரண்மனைகள், பேலஸும் நகைகளும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம வலிகளை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அந்த கிராமத்து மக்கள். ஓகே, இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த லக்ஸூரியஸ் பேலஸஸ் அண்ட் ஜுவல்லரி ஒன்லி பிரிங்க் அஸ் பெயின். ஆடம்பரமான இந்த அரண்மனைகளும் அண்டு ஜுவல்லரி நகைகளும் ஒன்லி பிரிங்க் ஆஸ் பெயின், எங்களுக்கு என்ன தான் கொடுக்குதான்? பெயின், வலியை தான் கொடுக்குதான். அடுத்த சென்டென்ஸு, மக்கள் உண்மையிலேயே வருந்துவதை கண்ட நசீர், உண்மையாகவே மக்கள் அனைவருமே வருந்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ படிகபந்த என்னிடம் எதையாவது ஆசைப்பட சொன்னாலும் நான் அதை இதுவரை செய்யவில்லை. படிகபந்து என்கிட்டையும் எதையாவது ஆசைப்பட சொன்னுச்சு, ஆனால் நான் இதுவரையும் அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. when நசீர் saw the people were really regretful, நசீர் பார்க்குறாரு அந்த கிராமத்து மக்கள் அனைவரையும், எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, he saidனா நசீர் சொல்கிறாரு, ஈவன் தோ கிறிஸ்டல் பால் asked me to wish for something, என்கிட்டையும் கேட்டுச்சு, உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லு, நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னிச்சு என்கிட்டையும். ஐ ஹாவ் நாட் டன் இட் so far, இப்போ வரையும் என்னோடய விருப்பத்தை நான் அதுக்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, ஆனால் நீங்கள் உண்மையில் எல்லாவற்றையும் அதன் சொந்த இடத்திற்கு திரும்ப விரும்பினால் நான் செய்வேன், அதை விரும்புகிறேன். நீங்கள் எல்லாமே பழையபடி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, விருப்பப்படுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் அது என்னுடைய விருப்பமாக எடுத்து நான் வேணால் இந்த படிகை கல்லுக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதை எப்படி சொல்லலாம், பட் இஃப் யூ ரியலி வாண்ட் எவ்ரி திங் டு ரிட்டன் டு இட்ஸ் ஓன் பிளேஸ், எல்லாமே பழைய நிலைமைக்கு மறுபடியும் திரும்பணும் அப்படின்னா தென் ஐ வில் விஷ் ஃபார் இட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், எல்லாத்தையும் பழையபடி மாற்றிடுவோம். அதுவே என்னோடய விருப்பமாக நான் அந்த படிக்க கல்லுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. நசீர் அந்த ஸ்பெக்டிக் பந்தை கையில் எடுத்து அதை திருப்பி பார்த்துவிட்டு கிராமம் முன்பு இருந்தது போல் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதாவது ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிறாங்க. நசீர் அந்த ஸ்பெக்டிக்கல்லை எடுத்து அதை திருப்பி பார்த்துட்டு இந்த கிராமம் பழையபடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், எவ்ரி ஒன் ஹாப்பிலி அக்ரீட். எல்லோரும் நசீர் சொல்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. நசீர் அந்த கிறிஸ்டல் பாலை அவரோட கையில் எடுக்கிறாரு. நசீர் டுக் த கிறிஸ்டல் பால் இன் ஹிஸ் ஹேண்டு, டேர்ன்ட் இட் அரவுண்ட், அதை சுற்றி பார்க்குறாரு. அந்த விஷடு இப்போ தான் அவருடைய ஆசையை சொல்கிறாரு. அந்த விஷடு என்ன விஷ் பண்ணுறாரு அப்படின்னா, தட் த வில்லேஜ் வுட் பிகம் த சேம் as it was பிஃபோர். இதற்கு முன்னாடி இந்த வில்லேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு, விருப்பப்படுறாரு. ஓகேவா. அடுத்த சென்டென்ஸு, சிறிது நேரத்தில் அரண்மனைகள் மறைந்து பசுமையான தோட்டங்கள் தோன்றின. மரங்கள் நிறைந்த அதே பழைய கிராமம் இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே அரண்மனைகள் எல்லாம் மறைஞ்சிட்டு பசுமையான தோட்டங்கள் தோன்றுச்சான். மரங்கள் நிறைந்த அதே பழைய கிராமம் மறுபடியும் வந்துடுச்சான். சரியா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இன் எ மொமெண்ட், சிறிது நேரத்தில் இந்த பேலஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுச்சான், காணாமல் போயிடுச்சான். த க்ரீன் கார்டன்ஸ் அப்பியர்டு, அதாவது என்னென்னா பசுமையான தோட்டங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சான். அண்ட் த சேம் ஓல்டு வில்லேஜ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் வாஸ் தேர். பழைய கிராமத்தில், இதுக்கு முன்னாடி இருந்த கிராமத்தில் ஃபுல்லாக மரங்கள் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குமா, அதே மாதிரி மாறிடுச்சான். ஓகேவா. அடுத்த சென்டென்ஸு, மீண்டும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர். குழந்தைகள் மரங்களின் நிழலில் விளையாடினர். எல்லாமே மகிழ்ச்சியாக இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். குழந்தைங்களும் மரங்களோட நிழலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஒன்ஸ் அகெயின் த பீப்புள் ஸ்டார்டட் டு லிவ் ஹாப்பிலி. இப்போ மறுபடியும் மீண்டும் அந்த பீப்புள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்ட் த சில்ட்ரன் பிளேட் அண்டர் த ஷேட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ். அந்த மரங்களோட நிழலில் குழந்தைங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகேவா. அடுத்த சென்டென்ஸு, சூரிய அஸ்தமனத்தில் புல்லாங்குழல் வாசித்து ஒவ்வொரு நாளும் தனது திருப்தியான வாழ்க்கையை நசீர் தொடர்ந்தார். அழகிய பசுமையான கிராமம் முழுவதும் அதன் இனிய ஒலி கேட்டது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் புல்லாங்குழல் வாசிப்பார். ஒவ்வொரு நாளுமே தன்னோட திருப்தியான வாழ்க்கையை நசீர் தொடர்ந்தாராம். அழகிய அந்த பசுமையான கிராமம் முழுவதும் இனிமையான இவருடைய புல்லாங்குழல் ஒலி கேட்டதாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், நசீர் கண்டினியூடு ஹிஸ் கண்டென்டட் லைஃப் எவ்ரி டே. கண்டென்ட்னா என்ன சொன்ன, திருப்தியான லைஃப்பை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பிளேயிங் ஹிஸ் ஃப்ளூட் அட் சன்செட்டு, சூரியன் மறையும் போது இவர் ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிப்பாராம். இட்ஸ் ஸ்வீட் சவுண்ட், அதனுடைய இனிமையான சவுண்டு வாஸ் ஹியர் த்ரூ அவுட் த பியூட்டிஃபுல் க்ரீன் வில்லேஜ். அந்த பசுமையான கிராமம் எங்குமே அவருடைய அந்த ஸ்வீட்டான புல்லாங்குழல் வாய்ஸ் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுதான். எல்லாரும் கேட்டு ரசித்தாங்களாம். சரியா. ஓகே. ஒழுக்கம் இந்த ஸ்டோரி நம்ம படித்தோம் இல்லையா, அதற்கு என்ன மோரல் அப்படின்னா, நம்மிடம் இருப்பதை கொண்டு நம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பேராசை கொள்ளக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா, பேராசைப்படக்கூடாதான். சரியா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், மோரல், ஒழுக்கம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், மோரல். we should be happy with whatever we have and not be greedy. greedyனா பேராசை, பேராசை கொள்ளக்கூடாது. we should be happy with whatever we have. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, whatever we have, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணுமா, பேராசைப்படக்கூடாதான். அவ்வளோதான்ப்பா இந்த ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.